நான் சின்ன விஷயம் தான் கேக்குறேன். அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது? அந்த பாடல் வந்து இன்ன வரைக்குமே வந்து எப்பவாச்சும் அவங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாடுவாங்க. ஸ்கூல் படிக்கும் போது கட் அடிச்சுட்டு போன படம் இது. சார் அவங்க கட் அடிச்சுட்டு போனாங்கன்னே எனக்கு இப்போதான் சார் தெரியும். சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ என்னோட பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இங்கே இருக்கணும். என் கூட நான் அவள் வீட்டில் தான் இருக்கா. அம்மா என் கூட இருந்தாங்கன்னா நான் குழந்தைய விட்டு நானும் ஒர்க் போவேன், நானும் வேலைக்கு எங்கன்னா போவேன். ஆனா அப்பத்துலேருந்தே அம்மாவை விட மாட்டாங்க சார். ஒரு நாள் தான் சார் வராங்க வீட்டுக்கு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்னதுப்பா? வணக்கம் தலைவரே. ஓ வணக்கமா. அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில அப்பப்ப அந்தந்த பருவத்துல ஒவ்வொரு விதமான சண்டைகள் வரும். அதுக்கு என்னங்கிறப்ப என் ட்ரெஸ்ஸை நீ எடுக்காத, அப்புறம் நான் வாங்கின கலர்லேயே நீயே வாங்கின, என்னோட செயினை நீ தொடப்படாது, என்ன இப்ப என்ன நடந்துச்சு? இது ஏன் ரூம் நீ உள்ள வரக்கூடாது, இது ஏன் காட்டு நீ படுக்கக்கூடாது, ஏன் போர்வை நீ தொடக்கூடாது, ஓன் போர்வை நான் தொட மாட்டேன், இவளை எப்போ கல்யாணம் பண்ணி ஒழிக்கிறனோ அப்போ தான் இந்த ரூம் எனக்கு கிடைக்கும் அம்பிட்டு நாடகம் உருளை கட்டியா அப்படின்னு தங்கச்சிகளோ. அப்படி திருமணத்திற்கு பிறகு ஒரு போட்டி இப்போ சமீபமாக அதிகமாக அந்த போட்டியை பார்க்க முடியும். எல்லாம் சரிதான். அம்மா யாருக்கு என்ற ஒரு போட்டி திருமணத்திற்கு பிறகு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வருது. அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். அம்மா எனக்குத்தான் அம்மாவை நன்றாக தெரியும் அப்படிங்கிறவங்க அதை சொல்லலாம். நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். நான் சின்ன விஷயம் தான் கேக்குறேன். அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அம்மாவுக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும், நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன பிடிக்காது? தெரியல. என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்காது. பிரியாணி பிடிக்காது. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றியே. காரணமே இல்லாம திடீர்னு சைலண்ட் ஆயிருவாங்க. அதுக்கு காரணம் என்ன உனக்கு தெரியுமா? இந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா ரொம்ப சேட் ஆயிருவாங்க. அனலைஸ்லாம் பண்ணக்கூடாது. பளிச்சுன்னு தெரிஞ்சுதான் பளிச்சுன்னு சொல்லிடுவீங்களே. என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. என்ன ரீசன்? நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு. அவங்க வந்து இப்ப டெய்லரா இருக்காங்க. அதுக்கு என்னங்கிறப்ப ஒர்க்கிங் உமன் தான். அவங்க போயிட்டு வந்துட்டு வீடு வந்து கொஞ்சம் நல்லா இல்ல. தண்ணிய போட்டு தொட. என்னங்கய்யா? தண்ணிய போட்டு தொட மேன். தண்ணிய போட்டா எனக்கு வந்து இன்னும் நான் வேலை பார்க்கணுமா, வந்து நான் வந்து துவைக்கணுமா, மறுபடியும் நம்ம வெசல் வாஷிங் இருக்குது அதுக்கு என்னங்கிறப்ப அப்படின்னா ஆக்சுவலா ரொம்ப டயர்டா இருக்கிறப்ப இன்னமும் வேலை இருந்துச்சுன்னா எது அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கற? எதையுமே சொல்லிடாதீங்க. கோவத்தை காட்டிக்காம அமைதியாயிருவாங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவங்களோட ரிலாக்ஸேஷனா என்ன பண்ணுவாங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். சொல்லுங்க. கரெக்ட்பா. அவரோட கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. இல்ல சார், அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். அதான் ஸ்ட்ரெஸ். அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு எங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் கிட்ட அந்த ரெண்டு குழந்தைய விட்டுட்டு அம்மா ஷாப்பிங் கிளம்பி போயிடுவாங்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் மனசுக்கு தெரியும். அக்காக்கள் கொஞ்சம் கூடுதலா கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ ரீசெண்டாக அம்மா அடிக்கடி அப்செட் ஆகிறதுக்கான இஷ்யூ என்ன நீ நினைக்கிற? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லு. லோன்லியா இருக்காங்க அதிகமா. அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க சார். இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. அவங்கள யாரும் கவனிக்கல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவங்க கூட ஃபோன் பேசுறது குறையுது. அம்பிட்டு நாடகம் அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. என்ன ஃபீலிங்கா? இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங். ஆன்சர் க்ளோசர் தான், ஆனா அவங்க தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நாளைக்கு தனியா இருக்கிறதுனாலங்கிறது வேற, இன்செக்யூரா ஃபீல் பண்றது வேற. அத நீங்க தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? அம்மாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். இல்ல அதே சமயத்துல அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுற விஷயமும் இது. அம்மா சந்தோஷப்படுறது எதுக்குன்றது நிஜமாவே எனக்கு தெரியல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, எங்க ஃபேமிலியில என்ன இஷ்யூ, என்ன ப்ராப்ளம் எது வந்தாலும் அது அவங்களோட பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, உள்ள இருக்க. கரெக்டா? அது கரெக்ட் சார். அதான் கரெக்டா இருக்காங்களா? அப்ப சந்தோஷப்படுறது எதுக்கு? இல்ல ஆக்சுவலா அம்மாக்கு வந்து சந்தோஷம் தரமான விஷயம் என்னன்னா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. அவங்க வீட்ல இருக்கிறது. மகிழ்ச்சியும் தெரிஞ்சிருக்கு, கவலையும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்படியா? ரைட். எனக்கு தான் தெரியும் எங்க அம்மாவை, உனக்கு தெரியாத நம்ம அம்மாவை அப்படின்னா அதுக்கான கேள்வி இருக்கணும். அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு எது? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். தெரியல. புத்தம் புது காலை பொன்மலர் வேலை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இந்த சிஸ்டத்தை கொடுங்க. இப்போ வந்து மொபைல் வந்துருச்சு, மொபைல் வந்ததால மொபைலே பார்த்துட்டு இருக்காங்க.
என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மொபைல் இல்லாதப்போ அம்மாக்கு என்ன ஹாபியா இருந்துச்சு? பாட்டு புக் படிப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க சார். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் பாருங்க, சேர்த்து வச்சு படிங்க. தங்க கதை புக்ஸ் லைப்ரரியிலேருந்து புக்கு எடுத்துட்டு வந்து படிப்பாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அவசரப்படுற? இன்னும் பேசி தீர்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கல்யாணம் தானே. மொபைல் வாங்கினோம் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அம்மா ஒரு சாங் பாடினாங்க, அது ஞாபகம் இருக்கா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். சார் நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். வெஜிடேரியன்ல என்ன அம்மாவுக்கு பிடிக்கும்னு கேட்கணும். ஆஹா, நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, வேற அம்மாவை பற்றி எனக்கு தான் தெரியும், நீங்கள் கேள்வி எழுப்பலாம். எஸ். யோ, யார் யா நீ? மீந்து போன மாவுல செஞ்ச கொடுக்கட்ட மாதிரி இருக்க. என்னது? அம்மாக்கு பிடிச்ச Black and White மூவி எது? தெரியல சார். தெரியாது. என்ன படம்? தள்ளு முள்ளு நடிகை 3 மாசம், கிருதா நடிகர் படுமோசம். அம்மாக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரிப் போகணும்னு ஆசை. அது என்ன ஸ்பாட்னு எந்த சொல்லு. ஸ்பாட்? தெரியல. தெரியாது. என்னடா புசுக்கு மலையாளம் பேசி. அடுத்த கேள்வி கேளுங்க. கோவா, ஆன்சர் கோவா. இல்ல நீங்க நிறைய கேளுங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியற மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? வேறு அம்மாக்கு வந்து பிடிச்ச விஷயம், அது பண்ணா அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன விஷயம்? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். கூட ஹெல்ப் பண்ணா என்னன்னு வந்து கேட்கணும். கூட ஹெல்ப் பண்ணா இது இல்ல, ஏதாவது சேவ் பண்ணணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அம்மாவோட பர்த் டேட் யா March 9 இயர். உங்க வீட்டுக்காரருக்கு உங்க பர்த்டே தெரியாம இப்படி டிவியில வந்து நீயா நாள சிரிச்சாருன்னா அவர் என்ன ஆவார்னு மட்டும் சொல்லுங்க. சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆனா இது இருக்கிறதுலே பயங்கரமான கொஸ்டின் இதுதான். ரைட், வேறு? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன் சார் 70s 80sல மம்மிக்கு வந்து ஒரு சில படங்கள்லாம் பிடிக்கும். கேட்டுக்க. அந்த பாடல் வந்து இன்ன வரைக்குமே வந்து எப்பவாச்சும் அவங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பாடுவாங்க. அதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் ஸ்கூல் படிக்கும் போது கட் அடிச்சிட்டு போன படம் இது. சார் அவங்க கட் அடிச்சுட்டு போனாங்கன்னு எனக்கு இப்பதான் சார் தெரியும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இல்ல தெரியல. லவ் டுடே. லவ் டுடே ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்க கூட வீட்டில் இந்த கேள்விகளை கேளுங்க உங்களுக்குள்ள. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்குள்ள கேளுங்க, ஏன்னா நம்ம அம்மாக்களை எல்லாம் கவனிக்கிறமானே தெரியல. சரி, ஓகே, இப்போ மெயின் ஏரியாவுக்கு போவோம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். ஓகே, அம்மா எனக்கு தான் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும். உனக்கு வேலை வச்சிருக்கேன்டா, மொத்தமா முடிச்சிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ என்னோட பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இங்க இருக்கணும், என் கூட தான் இப்போ இருக்காங்க. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. பட் ஆனா அவ வந்து அங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்புறா. அவளுக்கும் பசங்க இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் அவ வீட்டில் தான் இருக்கா. அம்மா என் கூட இருந்தாங்கன்னா நான் குழந்தைய விட்டு நானும் ஒர்க் போவேன், நானும் வேலைக்கு எங்கன்னா போவேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆனா அப்பத்துல இருந்தே அம்மாவை விட மாட்டாங்க சார். ஒரு நாள் தான் சார் வராங்க வீட்டுக்கு. காலையில வந்தாங்கன்னா ஈவினிங்கே கிளம்பி அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிடுறா. 1 மணி நேரம் தான் அம்மா இருக்காங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த 1 மணி நேரத்துல வந்த உடனே ஃபோன் பண்ணிடுவா. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது?